ஆராதிப்பேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. மீண்டுமா எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். கைகூப்பி தலைவணங்கி, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. மீண்டுமா எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். கைகூப்பி தலைவணங்கி, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. பயபக்தியோடு நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். என் அன்புக்குரியவர்களே, மெய்யாகவே நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். திவ்ய நற்கருணை நாதர் நமது வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும், எல்லா போராட்டங்கள் துன்பங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கிற ஆண்டவர். நம்முடைய கண்ணீரை எல்லாம் தோற்பையிலே சேர்த்து வைத்திருக்கிற ஆண்டவர். நம்முடைய எண்ணங்கள் இவருக்கு தெரியும். நம்முடைய சிந்தனையில் இருக்கிறது இவர் அறிவார். ஆதலால் தான் சங்கீதம் திருப்பாடல் 139:1 சொல்லுகிறது, ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆமென். நம்மை அறிந்த கடவுள், நம்மை புரிந்த கடவுள், நம் மீது மனம் இறங்கும் கடவுள். நாம் பலவீனர்கள், நாம் பாவிகள், தடுமாறுகிறவர்கள், அவரை மறுதலிக்கிறவர்கள். ஆனாலும் அவர் அன்பு குறைவதே இல்லை. அவர் அன்பு குறைவதே இல்லை. அவர் மாறாதவர். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ரெண்டு கைகளை உயர்த்துவோம். இந்த மாறாத தெய்வம் நம்மை தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் என்னை கண்மணி போல் காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் என்னை கண்மணி போல் காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. என் ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நான். கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் என்னை கண்மணி போல் காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. இயேசுவே, நற்கருணை நாதரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உமது தாயின் அன்பு, ஆண்டவரே, தந்தையை போல எங்களை சுமக்கும் உம்முடைய அன்பு. ஆண்டவரே, இந்த உலகத்துல எங்களை மறந்த, எங்களை கைவிட்ட ஒவ்வொருவரையும்
ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது இயேசுவே அந்த இடத்திலெல்லாம் நீர் இருக்கிறீர். நீர் எங்களை தூக்கி சுமக்கிறீர். நீர் எங்களை மார்போடு அணைக்கிறீர். நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் தாளாட்டுகிறீர். நீர் எங்கள் மீது தயவு பாராட்டுகிறீர். ஆண்டவரே, எங்கே நாங்கள் தூக்கி எறியப்பட்டோமோ, எங்கே நாங்கள் இந்த உலகத்திலே ஆகாதவள் என்று புறக்கணிக்கப்பட்டோமோ, அங்கெல்லாம் உடைய உள்ளங்கையிலே பொறித்து உமது பார்வையில் விலையேற பெற்ற மதிப்பு மிக்கவனாய் எங்களை நிறுத்துகிறீரே. இயேசுவே, உமக்கே ஆராதனை ஐயா. இயேசுவே, உமக்கே ஆராதனை. என் தெய்வமே, உமக்கே ஆராதனை. ரட்சித்திர கிருபையால் காத்திரு தயவினால், ரட்சித்திர கிருபையால் காத்திரு தயவினால், மீட்டிரு இரத்தத்தால் தூக்கினிர் இரக்கத்தால், மீட்டிரு இரத்தத்தால் தூக்கினிர் இரக்கத்தால். இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, உன் அன்பை என் மேல் ஊற்றினீரே. ஆராதிப்பேன் நான் உம்மை, ஆராதிப்பேன் என் ஆயுளாளெல்லாம் உம்மை, ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் உம்மை, ஆராதிப்பேன் நான் என் ஆயுளாளெல்லாம் உம்மை, ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் என்னை கண்மணி போல் காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆண்டவரே, எங்கள் மீது மனதுருக்கம் உள்ள கடவுளாய் நீர் எங்களை தேடி வந்திருக்கிறீர். ஆண்டவரே, இதோ எங்கள் வாழ்க்கையிலே சோர்ந்து போன அனுபவங்கள், துவண்டு போன அனுபவங்கள், ஆண்டவரே, கவலைகள் சூழ்ந்த எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள், நான் பாரத்தோடு வந்திருக்கிறேன். என்னுடைய வியாகுலங்கள், வேதனைகளை யார் அறிவார்? என் நிலை யாருக்கு புரியும்? என்னுடைய மனதில் இருக்கிற வியாகுலங்கள் யாருக்கு தெரியும் என்று எத்தனையோ கேள்விகள் மத்தியிலே வந்திருக்கிறேன். இயேசுவே, என் தெய்வமே, நீர் அல்லவா என் கடவுள், என்னை உண்டாக்கினவர், என்னை கவனிக்கிறவர். ஆண்டவரே, இதோ என் பாரங்களை, என்னுடைய துக்கங்களை உம்முடைய பாதத்திலே இறக்கி வைக்கிறேன். இயேசுவே, என் மீது இரக்கம் வையும். ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிக்கும் பொழுது என் மனதிற்கு ஆறுதல் அளித்து என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவன் ஆக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவன் ஆக்கினீரே. அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, அதை என்ன சொல்லி பாடிடுவேன். ஆராதிப்பேன் நான் உம்மை, ஆராதிப்பேன் நான் என் ஆயுள் நாளெல்லாம் உம்மை, ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் உம்மை, ஆராதிப்பேன் நான் என் ஆயுள் நாளெல்லாம் உம்மை, ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் என்னை கண்மணி போல் காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் என்னை கண்மணி போல் காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் உம்மை, ஆராதிப்பேன் நான் என் ஆயுள் நாளெல்லாம் உம்மை, ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் உம்மை, ஆராதிப்பேன் நான் என் ஆயுள் நாளெல்லாம் உம்மை, ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் உம்மை, ஆராதிப்பேன் நான் என் ஆயுள் நாளெல்லாம் உம்மை, ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் உம்மை, ஆராதிப்பேன் நான் என் ஆயுள் நாளெல்லாம் உம்மை, ஆராதிப்பேன்.
ஹalleluya 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 ஹalleluya. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம். கண்களை திறந்து நற்கருணாதரை உற்று நோக்குவோம். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். பிதாவாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சுதனாகிய இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். என் தெய்வமே, என்னை முழுவதும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவராய் இயேசுவே, எனக்குள் ஏற்பட்டிருக்கிற எல்லா மன சஞ்சலங்களையும் மனதிலே ஏற்பட்டிருக்கிற பய உணர்வுகளையும் மன கவலைகளையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஹalleluya. ரெண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவே, என் ஆத்துமாவை சுகப்படுத்தும் தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே, உம்மை முழு உள்ளத்தோடு துதிக்க முடியாதபடி எனக்குள் ஏற்படுகிற எல்லா மன சஞ்சலங்களையும் என்னுடைய மனதிலும் சிந்தையிலும் ஏற்பட்டிருக்கிற எல்லா தீமைகளின் ஆவிகளுடைய தொல்லைகளையும் எல்லா விதமான கடந்த கால பாவங்கள், நிகழ்கால பாவங்கள், இவைகளால் வந்திருக்கிற குற்றப்பழி உணர்வுகளிலிருந்து என்னை விடுவித்தருளும். இயேசுவே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பதற்கு எனக்கு தேவையான உமது விடுதலையை நீர் எனக்கு தந்தருளும். கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்திய இரத்தத்தினால் என்னுடைய பாவங்கள் கழுவப்படட்டும். என் குற்றம் குறைகள் என் உடலால் உள்ளத்தால் ஆன்மாவால் எங்கெல்லாம் தவறி இருக்கிறேனோ அந்த பாவத்திற்கு உடன்பட்டிருக்கிற என்னுடைய புத்தி, அறிவு, உணர்வுகள் அனைத்தையும் கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்திய இரத்தத்தினால் கழுவியருளும். ஹalleluya ஹalleluya. ஆண்டவராய் இயேசுவே, பரிசுத்த இரத்தத்தினால் என்னை தூய்மைப்படுத்தியருளும். ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். இரத்தத்தினாலே மீட்கப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால் அலகையின் பிடியினின்று. பாடுவோம். மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால் அலகையின் பிடியினின்று. இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். கைகளை தட்டி பாடுவோம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால் அலகையின் பிடியினின்று. மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால் அலகையின் பிடியினின்று.
ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், ரத்தத்தினால் மீட்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலகையின் பிடியினின்று. மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலகையின் பிடியினின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். 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 ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், ரத்தத்தினால் மீட்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலகையின் பிடியினின்று. மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலகையின் பிடியினின்று. படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகளை போல பார்க்கின்றார் பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலகையின் பிடியினின்று. மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலகையின் பிடியினின்று. என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். என் சார்பில் பாடுவோம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். ரத்தம் நல்ல கைகளை தட்டி பாடுவோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். பாடுவோம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலகையின் பிடியினின்று. மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலகையின் பிடியினின்று. என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துகிறது. ஆமென். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் பிள்ளைகள் என்ற உரிமையை பெற்றிருக்கிறோம். கை தட்டுங்கப்பா. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் கடவுள் எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார்.
நான் அவருடைய மகள், நான் அவருடைய மகன். இறைவன் என்னை ஒவ்வொரு முறையும் நீ என் பார்வையிலே விலையேற பெற்றவன், என் சிந்தையிலே மதிப்புள்ளவன் என்று ஆண்டவர் நம்மை சிநேகத்தோடு, அவருடைய சிநேகம் நம்மை கவர்ந்து கொள்கிறது. இந்த நாளிலும் நீங்கள் ஆண்டவரை உற்று பாருங்கள். நீங்கள் அவரிடத்திலிருந்து கேட்பது என்ன? ஏதோ ஒரு சில காரியங்கள், ஏதோ ஒரு தேவைக்காக இன்று நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், என் மகளே, என் மகனே, நீ என் சொந்த பிள்ளை அல்லவா, நீ என் அருமையான மகன் அல்லவா, நீ என் அருமையான மகள் அல்லவா. எத்தனை பேர் ஆண்டவரை அப்பான்னு கூப்பிட போறீங்க? நீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு அடிமையாக இருப்பதற்கு அல்ல. பவுல் அழகாக எழுதுகிறார், கடவுள் நமக்கு ஒரு உரிமை பேரான இருதயத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த உரிமை பேரான இருதயம் என்ன? அப்பா, தந்தையே என்று அவரை கூப்பிட வைக்கிறது. ஆமென், ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி, தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. பாடுவோம். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. பாடுவோம். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர. சேர்ந்து பாடுவோம். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. பாடுவோம். தகப்பனே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தழுவோர் எத்துணை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுந்தோர் எத்துணை மிகுந்து விட்டனர். ஆனால் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, நல்ல வாய் திறந்து பாடும். எல்லாரும் குரல் உயர்த்தி, இயேசுவே தாவீதின் மகனே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. என் அன்புக்குரியவர்களே,
முழங்கால் படியிடுங்கள். எல்லோரும் முழங்கால் படியிடு. ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கிற உங்கள் சோகமான எல்லா அனுபவங்களை ஆண்டவரிடத்தில் கொடுங்கள். 3 ஆசீர்வாதங்களை நாம் தியானித்தோம். 1, ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக. பைபிள் சொல்லுகிறது, ஆற்றல் எங்கிருந்து வருகிறது? ஆண்டவரிடமிருந்து வருகிறது. ஆண்டவரின் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலை தருகிற தெய்வம், ஆற்றல் தருகிற தெய்வம் உன் சோர்ந்து போன துக்கம் நிறைந்த உன் வாழ்க்கையிலே வருகிறார். கிதியோன் என்ற ஒரு மனிதனை குறித்து நீங்கள் நீதி தலைவர்கள் 6ஆம் அதிகாரத்திலே வாசிப்பீர்கள் என்றால், அந்த கிதியோன் என்ற மனிதன் ஒரு சோர்ந்து போன மனிதன். காரணம் என்ன? அவன் இருதயத்தில் ஒரு கேள்வி இருந்தது. கடவுள் எங்களை விட்டு தூரமாய் போய்விட்டாரா? ஆண்டவருக்கு எங்க மேல அக்கறை இல்லையா? அன்று எங்கள் மூதாதையர் சொன்ன அற்புதங்களும் அதிசயங்களும் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில நடக்காம போயிட்டு எங்களை இப்படி ஒரு அடிமையா அந்த கடவுள் விட்டுட்டாரேன்னு சொல்லி கிதியோன் மனதிலே புலம்பிக் கொண்டே கதிரெடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில்தான் ஆண்டவர் தம் வான தூதரை அனுப்புகிறார். ஒரு கருவாலி மரத்தின் அருகில் தேவ தூதன் தோன்றி கிதியோனை பார்த்து சொன்னார், கிதியோன், நீ பயப்படாத, நீ பயப்படாத. நீ யாருக்காக பயப்படுறியோ, எதற்காக பயந்து கொண்டிருக்கிறாயோ அதெல்லாம் மாற்றிக்கொள். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். The good news, நல்ல செய்தி. உனக்கும் எனக்கும் என்னப்பா? தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இதை விட உலகத்தில் ஒரு நல்ல செய்தி எதுவுமே கிடையாது. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். கிதியோனே, நீ என்ன கவலையில இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். பலவீனத்தோடு வந்திருக்கிற மகளே, மகனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். துக்கத்திலும் வியாதியின் பிரச்சனைகளிலும் போராட்டத்திலும் இருக்கலாம், ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ஆனா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி என்ன? ஆண்டவர் என்னோடு இருக்கிறார்னா ஏன் எங்களுக்கு இவ்வளவு பாடுகள்? ஏன் எங்களுக்கு இவ்வளவு துயரம்? ஏன் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை? ஏன் இந்த கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்றால் நாங்கள் இப்படி புலம்ப வேண்டும் என்று கிதியோனை போல கேட்கலாம். ஆண்டவர் கிதியோனை பார்த்து தம் தூதரை அனுப்பி சொன்னார், கிதியோன், நீ அடிமையா இருக்கிறதுக்கு இல்லப்பா, உன்னை வைத்து நான் ஒரு விடுதலை செயல் செய்ய போறேன். உனக்குள்ள என்னுடைய வல்லமையை அனுப்புறேன். நீ பலவீனனா இல்லப்பா, நீ வலிமை வாய்ந்த வீரனாக மிதியானியர் கையிலிருந்து என் ஜனங்களை விடுவிப்பாய். கைகளை தட்டுங்க. உங்க ஒவ்வொருவருக்குள்ளே ஒரு பவர், தேவன் தம்முடைய வல்லமை அனுப்புகிறார். வல்லமை உங்க மேல இறங்கி வருகிறது. வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு வல்லமை உங்கள் மீது அனுப்புகிறார். கிதியோனே, நீ ஒருவேளை நீ திரும்பவும் சொல்றியா, நான் எப்படி எங்க வீட்டிலேயே சின்ன பையன், நான் எங்க குடும்பத்திலேயே மறக்கப்பட்ட ஒருத்தன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ அப்படி சொல்லாத. உன்னை வைத்து நான் தனியாளா உன்னை வைத்து நான் மிதியானியர் கையிலிருந்து இந்த ஜனங்களை மீட்க போறேன். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாள் நீங்கள் வலிமை அடைகிற நாள், நீங்கள் பலன் அடைகிற நாள். நல்ல கைகளை தட்டி
பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் தருவேனன்றி. இன்னைக்கு உன் வாழ்க்கையில இயேசு வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே நான் நம்புறேன்ப்பா, நான் பலவீனனா இருந்தாலும் என்னுடைய பலவீனத்தை நீக்குகிற பலன் இப்பொழுது உம்மிடமிருந்து என் வாழ்க்கையில வருகிறது வருகிறது. எலியாவே, நீ பலவீனம் அடைந்து போனாயோ? நீ பாலை நிலத்திலே, இதோ ஆண்டவரே என் குடும்பத்திலே நான் எல்லாரையும் விட ரொம்ப 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 பலவீனமானால் ஆண்டவரே என்ன தயவு செஞ்சு எடுத்துருங்கன்னு கிடக்குறியா? அந்த எலியாவை பார்த்து தேவன், இதோ எலியாவே, நீ பலவீனமா இந்த பாலைவனத்துல மடிய வேண்டிய ஆள் இல்லப்பா. நீ இந்த உலகத்துல ராஜாக்கள் அபிஷேகம் செய்ய போற, இதோ வல்லமையான ஒருவனாக உன்னை நான் பயன்படுத்துறேன்னு சொல்லி அந்த எலியாவை தேவன் பலப்படுத்திய பொழுது 40 இரவும் 40 பகலும் அவன் ஓடினான், ராஜாக்களை அபிஷேகம் செய்தான். பலவீன நேரம் உம் கிருபை எனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் தருவேனன்றி. பலவீன நேரம் உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேனன்றி. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. சேர்ந்து பாடுவோம். நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. அப்படியே 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள், கண்களை திறந்து ஆண்டவரை பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்க கேட்கலாம், பிரதர் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரால வர முடியுமா? ஆண்டவரால செயல்பட முடியுமா? ஆண்டவரால் என் வாழ்க்கையில ஏதாவது செய்ய முடியுமா? இன்னைக்கு ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட மனநிலையோடு வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, இயேசு உங்கள் வாழ்க்கையில செயலாற்றும் கடவுள். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செயல்படுகிற ஆண்டவர். மன ரம்மியம் இல்லாமல் வந்திருக்கிறாயா? மனதில் ஏக்கங்கள், வேதனைகள், பெருமூச்சுகள், உன்னுடைய இழப்புகள் உன்னை ஒருவேளை ஜடமா மாற்றிருக்கலாம். ஒரு நாள் தோபித், சாரா 2 பேரை பைபிள்ல பார்க்கலாம். 2 பேரும் ஒரே ஜெபம் பண்ணாங்க. என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, வாழ்ந்தது போதும், எங்களை எடுத்துருங்க, என்னை எடுத்துருங்கன்னு தோபித்து ஜெபிக்கிறார், சாராவும் ஜெபித்தார். இங்க சில பேர் தங்களுடைய வாழ்க்கையில எப்போதும் சாகணும்னு நினைக்கிறீங்க. அநேகருடைய முகத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்படியே மகிழ்ச்சி இழந்து அப்படியே வாழ்றேன், அப்படியே ஒரு சவமா நிக்கிறேன், போறேன். சில பேர் அப்படி காண்பிக்கிறார். இயேசு இப்பொழுது உங்கள் அருகிலே வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்க அருகிலே வந்திருக்கிறார். கை தட்டுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆமென். அப்படி வல்லமை உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேனன்றி. உன் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேனன்றி. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் கைகளை உயர்த்தி
நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும். நல்ல குரலை உயர்த்தி நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என். அப்படி எழுந்து நிற்போம் எல்லாரும் எழுந்து. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அப்படியே ஆண்டவரை உற்று பாருங்க. அந்த கிருபை இறங்கும். அந்த கிருபை சொல்லுகிறது, என் அருள் உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன். ஆண்டவர் சொன்னார். பவுல் பலவீனத்தையே யோசிக்கிறார். நீனும் பலவீனத்தோடு வந்திருக்கலாம்பா. அக்கா நீ பலவீனத்தோடு இருக்கிறியா? மனசுலையும் பலவீனம், உடம்புலையும் பலவீனம், சிந்தனையிலையும் பலவீனம், வார்த்தையிலையும் பலவீனம். ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கை குறித்து அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு யதார்த்தமான உண்மை என்ன தெரியுமா? நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்படுவதனால் எவனும் எதையும் சாதிப்பதே இல்லை. ஆனா இங்க நிறைய பேரை கவலை ஆட்கொண்டிருக்கிறது. கவலைகள் ஒரு மனிதனையும் விட்டு வைப்பதில்லை. கவலை பலவீனத்தை கொண்டு வருகிறது. அந்த கவலைகளால் நாம எப்படி இருக்கிறோம் தெரியுமா? சீடர்களை போல இருக்கிறோம். காற்றையும் கடலை கண்டு கவலை வந்தது. அவங்களுக்கு தெரிந்தது, இந்த காற்றும் கடலும் நமக்கு சாவை கொண்டு வர போகிறது. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் உங்க பிரச்சனை, உங்க பிரச்சனையினுடைய ஃபீட்பேக், அதனுடைய விளைவு உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியணும், உங்க பிரச்சனையுடைய ஃபீட்பேக் தெரிந்த அளவுக்கு உங்க பிரச்சனையை மாற்றுகிற ஒரு தெய்வத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையே. அவர் அறிந்திருந்தீங்கன்னா உங்க பிரச்சனை உங்க காலுக்கு கீழே இருக்கும், காலுக்கு கீழே இருக்கும். அதனாலதான் பவுல் புயல் காற்றில் சிக்கிய பொழுது, கப்பல் சிதைந்து கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், என் ஆண்டவர் கூறுகிறார், உங்கள ஒருவனுக்கும் எந்த பாதிப்பு வராது, உங்க ஒரு முடி கூட கீழே விடாது. கை தட்டுங்க பாப்போம். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. தாவீதே, நீ எப்படிப்பா உருவானேன்னு கேட்டா தாவீது சொல்லுவார், உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே சொல்லுங்க, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க, கண்களை மூடுங்க. ஆண்டவர் தன் ஜனங்களுக்கு பலன் தருகிறார். இன்னைக்கு உங்களுடைய வியாதிகள், பலவீனங்கள், உங்களுடைய உடலில் இருக்கிற சோர்வுகள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோகங்கள்
எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுகிறார். எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசுவே, என் பலவீனத்திலே உமது வல்லமை இறங்கி வருவதாக. ஆண்டவராகிய இயேசுவே, என் பலவீனமான வாழ்க்கை பாதையிலே வாரும் இயேசுவே. என்னுடைய குடும்பத்திலும் என்னிலும் பலவீனப்பட்டிருக்கிற பலவீனப்படுத்துகிற எல்லா சூழ்நிலைகளிலும் வாரும் இயேசுவே. என் தெய்வமே, என்னை பலப்படுத்துகிற என் இயேசு கிறிஸ்துவே, எனக்கு பலன் தாரும். என்னை பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே, என்னோடு போராடுகிற பாவ சூழ்நிலைகளை எதிர்த்து ஜெயிப்பதற்குரிய பலத்தை தாரும். என் ஆத்துமாவை சேதப்படுத்த நினைக்கிற சாத்தானுடைய எல்லா சோதனைகள் தந்திர செயல்களிலிருந்தும் விடுதலை கொடுக்கிற பலத்தை எனக்கு தாரும். ஆண்டவராகிய இயேசுவே, என் சரீரத்தை பலவீனப்படுத்தி உள் உறுப்புகளிலும் வெளி உறுப்புகளிலும் எங்கெல்லாம் பலவீனத்தை கண்டிருக்கிறேனோ அவைகளை பலப்படுத்துகிற சுகப்படுத்துகிற உமது வல்லமையை எனக்குள் அனுப்பியருளும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவே, இப்பொழுது உமது வல்லமை என் கணவர் மீது, மனைவி மீது, பெற்றோர் மீது, பிள்ளைகள் மீது இறங்கி வருவதாக. ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமது வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, இதோ பலன் தருகிற கடவுளே, கடவுள் தம் ஜனங்களுக்கு பலன் தருவாராக, ஆற்றல் அளிப்பாராக. ஆண்டவரே, உம்முடைய ஆற்றல் இறங்கி வருவதாக. இயேசுவே, உமது வல்லமையால் நிரப்பியருளும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்துதிப்போம். தேவ வல்லமை உங்கள் மீது இறங்கி வருவதாக. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் பொல்லாத பிசாசின் கிரியைகள் இப்பொழுதே உன்னை விட்டு வெளியேறுங்கள். கர்த்தாவே, தெய்வமே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் மீது இறங்கி வருவதாக. சகோதரியே, சகோதரனே, வாலிப மகனே, மகளே, ஆண்டவருடைய வல்லமை மீது இறங்குகிறது இப்பொழுது. ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கால் படியிடுவோம். ஆண்டவர் தம் ஜனங்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆமென். ஆற்றல் அளிக்கிற கடவுள், கிதியோனை பலப்படுத்தி மிதியானியர் கையிலிருந்து விடுதலை கொடுத்த கடவுள், சாவை நோக்கி போன எலியாவை, தோபித்தை, சாராவை புதிய ஜீவனுக்குள்ளாக நடத்திய தேவன் உங்களையும் தம் வலிமையாலும் ஆற்றலாலும் பலத்தாலும் நிரப்பி இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தேவன் தம் ஜனங்களுக்கு சமாதானம் அருள்வாராக. இங்க இருக்கிறவர் சமாதானத்தின் பிரபு. பைபிள் சொல்லுகிறது சமாதானத்தின் அரசர். இந்த சமாதானத்தின் அரசர் சொல்லுகிறார், என் அமைதியை உனக்குள்
தருகிறேன். இந்த சமாதானம் வந்துட்டுனா நீ குடிக்க போக மாட்டப்பா. டாஸ்மார்க் உனக்கு தேவைப்படாது, பீடி சிகரெட் தேவைப்படாது. இந்த சமாதானம் உள்ள வந்துட்டுனா உனக்கு ஆபாசம் தேவைப்படாது. இந்த சமாதானம் உனக்குள்ள வந்துட்டுனா நீங்கள், நான், நம்ம எல்லாருமே இந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டால் நெறி பிறழ்ந்த வாழ்க்கை வாழ மாட்டோம், தவறு செய்ய மாட்டோம், பாவத்துக்கு அடிமையா இருக்க மாட்டோம். ஏன்னா உள்ள இருக்கிற இந்த சமாதானம் தேவன் தருகிற சமாதானம். இந்த சமாதானம் உள்ள வரும் பொழுது நாம் எப்படி மாறுவோம்? கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை உங்களிலும் வெளிப்படுவதாக. கை தட்டுங்க பாப்போம். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் இருந்த மனநிலை உங்களுக்குள்ளேயும் வெளிப்படும். கிறிஸ்துவுக்குள் இருந்த மனநிலைமை என்ன? எப்போதும் பிதாவே உம் சித்தம் நிறைவேறட்டும். கைகளை உயிர் விரித்து நல்ல வாயை திறந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்க சித்தத்தை நிறைவேற்ற அந்த சமாதானம் எனக்குள்ள வேண்டும் ஆண்டவரே. நான் பரிசுத்தமா வாழ அந்த சமாதானத்தை எனக்குள்ள தாங்க. கேளுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. பாடுவோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, இனி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. கைகளை உயர்த்தி உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. பாடுவோம். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. என் அன்புக்குரியவர்களே, உங்க விருப்பத்தை நிறைவேற்ற வந்திருக்கீங்களா? இல்லைன்னா உங்க சித்தம் நிறைவேறணும்னு வந்திருக்கீங்களா? எத்தனை பேர் வலது கையை உயர்த்தி நீங்க விருப்பப்பட்டு சொல்லுங்க. என் விருப்பம் வேண்டாம் ஆண்டவரே. இந்த சமாதானம் உள்ள வந்த உடனே என்ன பண்ணும் தெரியுமா? தங்கச்சி, நீயாவே இருக்க மாட்ட. தம்பி, நீ உன் இஷ்டப்படி வாழ மாட்ட. இந்த சமாதானம் வந்துட்டுனா என் இதயம் எப்போதும் அவரை சார்ந்து இருக்கும். என் சுயநலத்தை தேடாது, என் தேவனுக்கு பிரியமானதை செய்ய தூண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு இதுவரை அங்க வர்றது வர என் சித்தம் நிறைவேறணும், நான் நினைச்சது நடந்தாதான் அருங்கொடைக்கு வருவேன்னு நினைச்சு வந்திருக்கியா? இன்னைக்கு மாத்தி சொல்லு. நான் நினைச்சது நடக்கவே வேண்டாம், நான் விரும்பினது கிடைக்கவே வேண்டாம், என் விருப்பம் வேண்டாம் ஆண்டவரே, உங்க விருப்பம் நடக்கட்டும். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? அப்படி நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க பாப்போம். அப்படி நினைக்கிறவங்க கையை உயர்த்தி. உமக்கு பிரியமானதை நீங்க மட்டும் பாடுங்கப்பா. எனக்கு சத்தம் காணாது. உமக்கு
கட்டி கட்டி நீரே 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 நல்ல பரிசுத்த செம்மையான வழியிலே செம்மையான வழியிலே நெஞ்சோடு கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது, கடவுள் தன் ஜனங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இதுவரை ஆசீர்வாதம்னா என்னமோ வந்தப்பா, ஆனா இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே வெளியே இந்த பொருள் எல்லாம் செல்வத்தெல்லாம் ஆசீர்வாதம்னு நினைச்சு அலையிற. அதனாலதான் பவுல் வாழ்க்கையில ஒரு பெரிய தெளிவை கண்டார். என்னத்து கண் தெளிவு? இந்த உலகத்துல கிறிஸ்துவை அறிகிற அறிவே, கிறிஸ்துவை அறிகிற அறிவே ஒப்பற்ற செல்வம். கிறிஸ்துவை அறிகிற அறிவை கண்டுகொண்ட பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றை நான் குப்பை என்று கருதுகிறேன். கை தட்டுங்க பாப்போம். இந்த ஆராதனை எதுக்கு தெரியுமா? என் கட்டி குணமடைகிறதுக்கு இல்ல. கட்டியெல்லாம் குணமாயிரும், கவலைப்படாத. என் மகனுக்கு கல்யாணம் முடியணும், பொண்ணுக்கு கல்யாணம் முடியாது இல்ல, அதெல்லாம் நடக்கும். இது எதுக்கு தெரியுமா? என் சொந்தமான தெய்வத்தை என் வாழ்வின் அனுபவமாய் மாற்ற வந்திருக்கிறேன். என் அப்பாவை நான் வெளியே வச்சே பார்த்துட்டேன், என் அப்பாவை என் வாழ்வாக்க போகிறேன். வெளியே வச்சு பார்த்ததுனாலதான் செல்வத்தை மட்டும் வாங்கிட்டு ஒருத்தன் ஓடினான். ஆனா ஓடி போனவனுக்கு தெரிஞ்சது ஒரு நாள், இந்த செல்வம் இல்லப்பா உண்மையானது, என் அப்பா தான் எனக்கு செல்வம். கை தட்டு பாப்போம். அவன் கண்டுபிடிச்சிட்டான், திரும்ப வந்தான், அவனுக்குரிய உரிமை அவர் கொடுத்தார். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு செல்வம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நீங்க தான் எனக்கு செல்வம், நீங்க தான் எனக்கு செல்வம். ஆண்டவரே நீரே என் செல்வம். கைகளை உயர்த்தி, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. எத்தனை பேர் எனக்கு இயேசு போதும்னு சொல்றவங்க மட்டும்? காசு பணம் வேணுங்கிறவங்க அப்படியே உட்கார்ந்துக்கோங்க, மற்றவங்க எல்லாம் எழுந்து நின்றுங்க. நீங்க இயேசுவை சொந்தமாக்கிக்கோங்க, இயேசு சொந்தமாக்கிக்கோங்க. அவரை சொந்தமாக்கிக்கிட்டீங்கன்னா நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும், கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். நல்ல கை தட்டி பாடுவோம். நீரே வழி, நீரே சத்தியம், தேவன் மகனே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. சொல்வோம். உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. ரெண்டு கைகளை விரித்து உள்ளத்தில் உள்ள எல்லா ஜப கருத்துக்களை ஆண்டுட கொண்டு வாங்க. பிள்ளை அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானோ? மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரோ? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பாரோ?
தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருப்பீர்கள் என்றால் இந்த தெய்வம் உங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்வார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இது உங்களுடைய நேரம். ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு சொந்தம். நான் உங்ககிட்ட வந்து ஆண்டவரே ஏதோ பிச்சை கேட்க வரல. ஆண்டவரே, நீங்க எனக்கு இதை செய்யுங்கப்பா, நீங்க எனக்கு செய்யுங்க. ஆமென். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமா பாடு. நிறைவேறி விட்டது. எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி விட்டாரக்கா. உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. ஒன்றும் சேர்ந்து ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ரெண்டு கைகளை சிரசுல வைத்து சொல்லுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நற்கருணைநாதரே, நற்கருணைநாதரே, நீர் என் சொந்தமாகினீர். நீர் என் சொந்தமாயிருக்கிறீர். என்னை ஆசீர்வதிக்க, என்னை ஆசீர்வதிக்க, நீர் வெளியில் அல்ல, நீர் வெளியில் அல்ல, எனக்குள் இருக்கிறீர். எனக்குள் இருக்கிறீர். என்னை பலப்படுத்தி, என்னை பலப்படுத்தி, சமாதானம் அருளி, சமாதானம் ஆசீர்வதிப்பவர், ஆசீர்வதிப்பவர், எனக்குள்ளிருந்து, எனக்குள்ளிருந்து செயலாற்றி, செயலாற்றி, என் குடும்பத்திலும், என் குடும்பத்திலும், உறவுகளிலும், நான் இருக்கும் திருச்சபையிலும், என்னோடு வாழும் மக்கள் மத்தியிலும், உம்மை வெளிப்படுத்துவேன். ஆமென். ஆமென். மாண்புயருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றோமே உண்டாகுக. ஆமென். வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளுடைய அழைச்சிலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன்.
உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பின் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி அசைத்து பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.